எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கியமான அதிமுக்கியமான ஒரே நோக்கம் உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரையிலும் இந்த ஆங்கில புலமை அப்படிங்கிற அரிதான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ நம்ம பார்க்க போகிறது இந்த காணொலியில் 15வது டைப் சென்டென்ஸ், 15th சென்டென்ஸ் டைப். 15 இதுவரையிலும் 14 பார்த்துருக்கோம். 14ல் 12 ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்துருக்கோம். 8 பேசிவ் வாய்ஸில் 2 பார்த்துட்டோம். இப்போ வந்து 3வது பேசிவ் வாய்ஸ் பார்க்குறோம். 14 இதுவரையிலும் கவர் பண்ணியிருக்கோம். எகெயின் நீங்கள் இந்த 14 வீடியோவும் பார்க்கலன்னா நீங்கள் போய் ரீவிசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுங்கள் இல்லை ரீவிசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா. ஆனால் கட்டாயமாக நீங்கள் அது தரவாயிட்டு தான் இந்த 15வதுக்கு வரணும். ஏன் அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நிறைய இன்ட்ரொடக்ஷன் அதில் கொடுத்துருக்கோம். அது பார்த்துட்டு இதை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாகுபலி 1 பார்த்துட்டு நான் பாகுபலி 2 பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் பாகுபலி 1 பார்க்காம பாகுபலி 2 பார்த்தா கொஞ்சம் கெஸ் பண்ணுவீங்க. அதேமாதிரி தான் பொன்னியின் செல்வன் 1 பார்த்துட்டிங்கன்னா பொன்னியின் செல்வன் 2 நல்லாயிருக்கும். வெறுசாக பொன்னியின் செல்வன் 2 பார்த்தா தலைகால் புரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 14ஐயும் நீங்கள் பார்த்துட்டு 15க்கு வாங்க, கட்டாயமாக புரியும். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இந்த 15வது வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நான் சொன்னது ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த 12 ஆக்டிவ் வாய்ஸில் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பேசிவ் வாய்ஸ் வந்து இந்த 15வது தான். அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பேசிவ் வாய்ஸ். ஏன் பிடிக்குது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா, நான் முன்னாடி சொன்ன அதே ரீசன் தான். இது மட்டும்தான், இந்த ஒரே ஒரு டென்ஸ் மட்டும்தான் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் டச் பண்ணும். பாஸ்ட்டில் நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் இருந்துக்கிட்டே பாஸ்ட்டை பார்க்கலாம். அதாவது நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டே இறந்த காலத்தை பார்க்குற ஒரே டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஐ ஹவ் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். பாருங்கள், நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். நான் ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்கேன், இன்னும் கொடுக்கல. ஐ ஹவ் ரிட்டன் எ லெட்டர். அதனால் ஒரு செயலை முடிச்சிருக்கோம், இருந்தாலும் ப்ரெசண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்துறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? எஸ், நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னா இன்றைக்கி ஆஸ் ஆஃப் டுடே நான் 5 வாட்டி பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் தட் மூவி 5 times. நாளைக்கு வந்து 6 வாட்டி பார்த்துருவேன், ஏன்னா இன்றைக்கி நைட்டு பார்க்க போகிறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நடக்குது, இந்த மொமெண்ட்டு வரையிலும் என்ன பாஸ்டில் நடந்ததோ அதை ப்ரெசண்ட்டில் கனெக்ட் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு டென்ஸ் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதை தான் இப்போ பேசிவ் வாய்ஸில் பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ ஹவ் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். அது அப்படியே பேசிவ் வாய்ஸில் மாற்றுங்க. எ லெட்டர் இங்கே லெஃப்ட்டில் சப்ஜெக்டில் வந்துடும். ஐங்கிறது மீயா அங்கே மாறிடும். நமக்கு தெரியும், மொதல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே தான். எ லெட்டர் பை மீ, நடுவில் எ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ அப்படின்னு வரும். நமக்கு தெரியும் எல்லா பேசிவ் வாய்ஸ்லையும் V3 ஃபார்ம் தான் வரும்னு. ரைட் ரோட் ரிட்டனில் ரிட்டன் தான் வரப்போகுது. அங்கே ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், அங்கே ஹாவ் ரிட்டன் வந்து இங்கே எ லெட்டர் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால, எ லெட்டரை இட்டுங்கிறத குறிக்கிறதுனால ஹாவ் வந்து ஹேஸாக மாறுது. அதுக்கப்புறம் பேசிவ் வாய்ஸுக்காக நீங்கள் பீன் போடுறீங்க. எ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழை பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது பாருங்கள். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, பட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம். அதான் 13. 14 என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது, கொண்ட போட்டு விட்டோம். அப்புறம் 15 என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ நுணுக்கமான ஒரு மொழி தமிழ் பார்த்தீங்களா? எவ்வளோ நுணுக்கமாக. அதே மாதிரி தாங்க. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ, ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ. அங்கே பார்த்தீங்களா? இஸ் இருந்தது, இஸ் பீயிங் இருந்தது, அப்புறம் ஹேஸ் பீன் இருந்தது. இப்போ பாருங்கள், இஸ்னாலும் இருக்குதுன்னு தான் அர்த்தம், பீயிங்னாலும் இருக்குதுன்னு தான் அர்த்தம், பீன்னாலும் இருக்குதுன்னு தான் அர்த்தம். எவ்வளோ வந்து ஒரு நுணுக்கமான மொழி இந்த ஆங்கிலமும் தமிழும். நீங்கள் பாருங்கள், இஸ் இருக்குது, பீயிங் இருக்குது, பீன் இருக்குது. வாவ், இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லாமே பி வெர்ப்ஸ் தான். அப்போ பியில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா? ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், பி, ஹாவ், ஹேட், ஹேஸ். இப்போ நீங்கள் பார்க்குற பீயிங், பீன், இது எல்லாத்துலையும் ஒரு காமனாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இன்ஸ்டாகிராமில் வருது. சார், பீன்னா என்ன, பீன்னா என்ன, பீயிங்னா என்ன, இஸ், எல்லாத்துக்கும் அடிப்படையில் இஸ் தான், இருக்கிறது தான் அர்த்தம். அது வந்து என்ன சப்ஜெக்டு, என்ன ஆப்ஜெக்டு, என்ன டென்ஸு, அதை பொறுத்து அதை மாற்றணும், அவ்வளோதான். இப்போ எ லெட்டர் ஹேஸ் பீன்
ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அருமையாக இப்போ சொல்ல, இதை 2 லெட்டர்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, என்ன வரும்? ஏ லெட்டர் ஹேஸ் பின் ரிட்டன் பை மீ 2 லெட்டர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஏ லெட்டருக்கு பதில் 2 லெட்டர் வந்தால் ஹேஸ் வந்து ஹேவாக மாறப்போகுது. அதுதான் முக்கியம். நிறைய பேர் கேட்குறாங்க ஹேஸுக்கு ஹேவுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ரெண்டுமே நிகழ்காலம் தான். ப்ளூரலாக இருந்தால், தேர்ட் பர்சன் ப்ளூரலாக இருந்தால், ஃபஸ்ட் பர்சனாக இருந்தால், செகண்ட் பர்சனாக இருந்தால், தேர்ட் பர்சன் ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் வரும். ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் அது ஹீ, ஷி, இட், ரமேஷ், மகேஷ், பத்மா, ராணி, யார் வேணாலும் நீங்கள் பேர் வச்சுங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹேஸ் தான் வரும். ஆனால் அதே தேர்ட் பர்சன் ப்ளூரல் அவர்கள், அவைகள், டீச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் சொல்கிறப்ப அது ஹேவாக மாறும். ஸோ இப்போ we are going back to the sentence structure. 2 letters have been written by me. 2 கடிதங்கள் என்னால் எழுதப்பட்டு இருக்கின்றன. பாருங்கள், அங்கே இருக்கின்றன, அந்த இடத்துல ஹேஸ் வந்து ஹேவாக மாறுது, ஹேவ் வந்து இருக்கின்றன அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. Now a letter has been written by us, a letter has been written by you, a letter has been written by you, a letter has been written by him, a letter has been written by her, a letter is written by it, a letter is written by them. இது அப்படியே வந்துடும், அதே மாதிரி தான் வரப்போகுது. உங்களால் அந்த தமிழ் அர்த்தத்தை, ஆங்கிலத்தோட தமிழ் அர்த்தத்தை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக ஃபில் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன், நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் என்ன போட்டாலும் நான் பார்த்து அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு உடனுக்குடன் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியம். தமிழில் உங்களுக்கு என்ன அது தெரியணுங்கிறத நீங்கள் போடுங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன் வேணும்னா நான் பார்த்துக்கிறேன். இப்போ 2வது வகை, இந்த 15வது டைப்பில் 2வது வகைக்கு நம்ம போகிறப்ப ரொம்ப சிம்பிளாக போகிறது தான். நாட் சேர்க்கணும். என்னால் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்னென்னா, நான் எப்பொழுதும் சொன்ன அதே ரூல் தான். மொதல் சப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் நாட் போகணும். இங்கே 2 சப்போர்ட்டிங் வெர்பு இருக்குது. என்ன இருக்குது? ஹேஸ் இருக்குது, பீன் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறதுங்கிற மீனிங் தான். இருந்திருக்கிறது 2 இருக்கிறது வருது, ஒரு ஹேஸ் ஒரு பீன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஹேஸுக்கு, அந்த ஹேஸுக்கு அப்புறம் போகணும். ஏ லெட்டர் has not been written by me. என்னால் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கவில்லை. ஸோ எழுதப்பட்டு இருக்கவில்லை. அந்த இல்லையில் வர இருக்கு, இந்த இருக்குல வர இருக்கு, அதுதான் has and been. A letter has not been written by me. 2 letters have not written by me. Those letters, பாருங்க ப்ளூரல்ல, have not written by me. A letter has not written by us. A letter has not written by you. A letter has not written by you. A letter has not written by him. A letter has not written by him, her. A letter has not written by it. A letter has not written by them. ஸோ இதுதான் வரப்போகுது. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுருக்கேன். இப்போ மூணு வாய்ஸ், பேசிவ் வாய்ஸில் நம்ம முடிச்சிட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த 3 தான் இருக்குது, 3 முடிச்சிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் 4 இருந்தது, 4 வகை, 4 இருந்தது, 4 டைப்பு. பாஸ்ட்டில் 4 இருந்தது, ஃபியூச்சரில் 4 இருந்தது. ஆக்டிவ் வாய்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 4 இருந்தது. பாசிவ் வாய்ஸில் அதுமாரி பாஸ்ட்டில் 4 இருந்தது, ஃபியூச்சரில் 4 இருந்தது. ஆனால் பாசிவ் வாய்ஸில் 4 இருக்காது, 3 தான் இருக்கும். அந்த 3ஐயும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஏன் 4வது இருக்காதுங்கிறத நம்ம கட்டாயமாக சொல்லலாம். அது வந்து ஒரு காரணத்துக்காக 4வது இருக்காது. டெஃபினட்டாக அது ஒரு செப்பரேட் வீடியோவில் நம்ம சொல்லலாம். இப்போ 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பாசிவில் ப்ரெசண்ட்டில் இருக்குது. அது 3த்தையும் நம்ம பார்த்துட்டோம். சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்காது. ஸோ எகெயின் உங்களுக்கு இந்த 15வது வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அப்புறம் இன்னும் 5 வாய்ஸ் இருக்குது, இன்னும் 5 ஸ்ட்ரக்சர் பாக்கி இருக்குது. அந்த 5 ஸ்ட்ரக்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும். பெல் ஐக்கானை கட்டாயமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். விரைவில் 16வது வீடியோவோட உங்களுக்கு 16வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.